கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 27:5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். தீங்கு நாளில் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அவரே நமக்கு அடைக்கலமானவர். இக்கட்டில் உதவி செய்கிற கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் வழி நடத்தினார், இனிமேலும் காப்பார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். தேவ பிரசன்னத்தினால் எப்பொழுதும் நிரம்பினவர்களாயிருப்போம். அவர் நம்முடைய கண்மலை என்பதை மறந்து விடாதபடி அவரில் நம்பிக்கையாயிருந்து அவரையே பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காக்கிற கர்த்தரா இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி கண்மணி போல பாதுகாக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீ தருகிற ஆறுதலுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில இயேசு எங்களுக்கு துணையா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பக்க பலமாய் பாதுகாப்பாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை பூரணமாய் தருகிறோம். கர்த்ததாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.